ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? என்னங்க? ஆமாம், என்னன்னு சொல்லவே இல்லைல்ல. அவதாரோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கவே இல்லையா? என் கூட சேர்ந்து பார்த்துருங்க. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்த்துட்றேன். பயங்கரமாக இருக்குது. ஸோ தமிழில் விட்டுட்டாங்க. ஸோ முன்னாடி ஹாலிவுட்டில் வந்து ஆங்கிலத்தில் வந்துருச்சு பார்த்துட்டேன். பட் என்னடா பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோட கோபத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழில் டபக்குன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. தமிழ் வந்ததுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, பார்த்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ தமிழில் வந்து உங்க கூட சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஆங்கிலத்தில் பார்த்துட்டேன். ஸோ தமிழில் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க பார்ப்போம். ரெடி, 1 2 3 ஆக்ஷன். போடுப்பா. இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். மலையில இருந்து வந்த நெருப்பு எங்க வனத்தை அழிச்சது. என் ஜனங்க உதவி கேட்டு கதறினாங்க. ஆனா ஏவா வரவே இல்லை. இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? வா. ஓ கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். வா. தங்கச்சிங்க பத்திரம். எஸ் சார். ஒளிச்சே இருக்க. அப்பா இப்போ என்ன சொல்லுவாரு? சலீஸ் சொன்னா இருக்கணும். அதுல இன்னொன்னு. சலீஸ் கைவிட மாட்டாங்க. அதேதான், சலீஸ் கைவிட மாட்டாங்க. எப்படி இன்னும் உயிரோட இருக்க? ஒருவேளை பூமியில இருக்கிற மனுஷங்க எல்லாம் மாஸ்க் இல்லாம இங்க வாழ முடிஞ்சா அப்போ நாவிங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. உலகத்தை தீக்கிரையாக்கணும்னா நான் உனக்கு தேவை. நாம சண்டை செய்யணும். ஏவா எங்களுக்கு நீ துணை இல்லை. சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கொன்னுடுவேன். சூப்பராக இருக்கு நண்பா. தமிழில் பார்க்கும்போது அது வேற லெவலில் இருக்குது. என்னதான் நான் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தாலும் சிலது புரியும், சிலது புரியாது. பட் ஆனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அந்த அந்த அவதாரில் ஃபஸ்ட்டு வந்தார். நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவதார் கூட தேட்டரில் போய் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் தான் என்னடா இவ்வளோ சூப்பராக கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பிரமிப்பாக, இவ்வளோ நேச்சுரலாக, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வியந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல்ல இது போய் பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நெருப்பு அண்ட் ஆஸ் ரெண்டுத்தையும் வேற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்கும் இதனில மனிதர்களும் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து மனிதர்களுக்கும் அந்த ஏலியன்ஸ் அவங்களுக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவதாருக்கும் நடக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் படத்தோட கருவே. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பண்ணுறாங்கப்பா. ஒரு பக்கம் தண்ணியில வாழ்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ என்னடான்னா நெருப்பு. ஐயோம்மா, சமாளிக்க முடியலப்பா. ஆனால் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நமக்கு மெய்மறந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. நமக்கெல்லாம் இங்கே அந்த அளவுக்கு எவ்வளோ தத்துரமாக எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஓகே, இது அப்பப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது நம்மளை கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழில் நல்லா இருக்குமே, தமிழ்லலாம் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது திடீர்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன் பொங்கின்னு வந்து அவதார் தமிழில் ட்ரெய்லர்ன்ட்டு. ஆனால் நான் இதுக்கு தானடா அவ்வளோடா வெயிட் பண்ண போடு பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் ரியாக்ஷன் பண்ணிட்டோம்.
ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.